ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியமாக பேசுகிறேன். இன்றைக்கி தேவி பாகவதத்தில் தக்ஷணா தேவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? ஸ்வாகா தேவி, ஸ்வதா தேவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்வாகா தேவி யார்? கிருஷ்ணனால் ஏவப்பட்டு அக்னிக்கு பத்தினி ஆனவங்க. தேவர்களுக்கு அவிர்வாகம் கிடைக்கிறதுக்காக ஸ்வாகா தேவி வந்தாங்க. பித்ருக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக ஸ்வதா தேவி வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இனிமேட்டு தக்ஷணா தேவி யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு காலத்தில் கோலோகத்தில் கிருஷ்ணனுக்கு பிரியமானவரான சுசீலை அப்படிங்கிற கோபிகை இருந்தாங்களாம். அவள் ஒரு நாள் கிருஷ்ணரோட வலது மார்பில் சாஞ்சி இருக்கும்போது ராதை அதை பார்த்துட்டு ரொம்ப கோபம் கொண்டு கிருஷ்ணனை நெருங்கி வரவே கிருஷ்ணர் ஓடி போய் மறைஞ்சிட்டாராம். சுசீலையை பார்த்ததுமே இனிமேல் நீ இந்த கோலோகத்துக்கு வந்தால் பஸ்பம் ஆவாய் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாங்களாம். அப்புறமேட்டு ராதைக்கு கோபம் நீங்கி கிருஷ்ணரை ஆசையோடு அழைச்சாங்களாம். அவளால் விரட்டப்பட்ட சுசீலை அப்படிங்கிற தக்ஷணாதேவி கோலோகத்தை விட்டு பூவுலகத்துக்கு நெடுங்காலம் தவம் புரிஞ்சாங்களாம். அதனால் லக்ஷ்மியோட தேகத்தில் உட்புகுந்துக்கிட்டாங்களாம். அந்த காலத்தில் தேவர்கள் ஒரு பெரிய யாகம் செஞ்சாங்களாம். அதனோட பலனை அடைய முடியாமல் ரொம்ப திகைச்சாங்களாம். அந்த விஷயத்தை அவங்க பிரம்மனிடம் சொல்லவும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்களாம். உடனே அவர் மகாலட்சுமியோட உடம்புல இருக்கிற மானிட லக்ஷ்மியை பிரித்து பிரம்மாவுக்கு தட்சணையாக கொடுத்துட்டாராம். அந்த பிரம்மன் அந்த தட்சணாதேவியை கர்ம பூர்த்திக்காக யக்ஞமூர்த்தியிடம் கொடுத்தாங்களாம். யக்ஞமூர்த்தி அவளோட அழகை பார்த்துட்டு அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களாம். அந்த தட்சணாதேவி 12 ஆண்டு காலம் கர்ப்பமாக இருந்து சகல கர்மாங்களுக்கும் வலிமை வடிவான பிள்ளையை பெற்றாலாம். அந்த பிள்ளையை யக்ஞம் செய்வோருக்கு யக்ஞமூர்த்தி கொடுத்துட்டாங்களாம். அதனால் தேவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த செய்தியை நான் தர்மர் மூலமாக அறிஞ்சேன் அப்படின்னு நாராயணர் சொல்கிறாரு. கர்மம் செய்யும் கர்த்தா கர்மத்தை செய்து அதிவிரைவாக தட்சணை கொடுத்தால் அதிவிரைவில் பலனடைவான் என்றும் திருமுறை கூறுகிறது அப்படின்னு சொன்னாராம். தட்சணையின் பெருமையும் அப்புறம் எடுத்து சொன்னாராம். தட்சணை இல்லாத கர்மத்திற்கு பலன் கர்த்தாவுக்கு ஏது? தட்சணையோடு கூடிய கர்மத்துக்கே பலன் உண்டு. தட்சணை இல்லாத கர்மம் பலிச்சக்கரவர்த்தியவே அடைகிறது. ஏனென்று விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்தபோது அவர் மகாபலி சக்கரவர்த்தியை நோக்கி யார் தட்சணை இல்லாமல் செய்கின்றார்களோ அந்த கர்ம பலனும் வேதமறியாத பிராமணர்களுக்கு இட்ட போஜனமும் ஸ்ரத்தையற்ற தானமும் தர்மமும் சூத்திரமங்கையை விவாகம் செய்து கொண்ட பிராமணர்களுக்கு கொடுத்த பூஜை பொருட்கள் திரவியங்கள் முதலவைகளும் நல்லனவல்லாத பிராமணனால் செய்யப்பட்ட யாக யஜ்ஞமும் சுத்தமற்றவன் செய்கிற பூஜா பலனும் குரு பக்தியற்றவனுடைய கர்ம பலனும் உன்னை அடையக்கூடும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறமேட்டு தட்சிணாதேவியை உபாசிக்கும் தியானம், தோத்திரம், பூஜா விதிகள் இதெல்லாம் நாராயணர் எடுத்து சொல்கிறாரு. ஸ்வாகாதேவி அப்படிங்கிறவங்க யார்? தேவர்களுக்கு உணவு கொடுக்குறவங்க. ஸ்வதாதேவி அப்படிங்கிறவங்க யார்? பித்ருக்களுக்கு உணவு கொடுக்குறவங்க. தக்ஷணாதேவி அப்படிங்கிறவங்க யார்? இந்த யாக யஜ்ஞங்கள்லாம் செய்கிறவங்களுக்கு நம்ம தட்சணை கொடுக்குறோம்ல, அவங்க தான் தக்ஷணாதேவி. நம்ம எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு காசு கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அவங்க பலனையும் கொடுப்பாங்க. சரி, ஸ்வாகாதேவி, ஸ்வதாதேவி, தக்ஷணாதேவி 3 பேர்த்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு சஷ்டி தேவியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.